நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமானப்படுறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. சரிங்களா? ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும். நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, கெட்ட பேர் வாங்குவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சிக்கலாக டஃப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 2 இடத்துக்கு மாறுறாருங்க. ஆரம்ப பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த மாதம் 2மே சேர்ந்து வேலை செய்யும். கொஞ்சம் குழப்பம், மன உளைச்சல், பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வரக்கூடிய ஒரு டைமாக அந்த டைம் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, ஹெல்த்தில் கவனமாக இருங்க. ஏன்னா புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. செவ்வாயோட வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்தி கொண்டான கிரகம், அறிவு கொண்டான கிரகம். இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் 6ஆம் இடத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் 6ஆம் இடத்துக்கெல்லாம் போகிறனால இந்த மாதம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கெல்லாம் போகிறனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. சரிங்களா? ஒரு அப்படியே ஜிக்ஜாக்காக இருக்கும் வாழ்க்கை. அப்படியே கொஞ்சம் போராட்டமாக போகிற மாதிரி இருக்கும், நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், அப்படியே போராட்டமாக போய் பிரச்சனையில் போய் சிக்கிற மாதிரி இருக்கும். எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவைக்கு மீறி கடன் வாங்கிட வேண்டாம். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் நல்லது பண்ணி
கெட்ட பேர் வாங்குற மாதிரி வரும். அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து மாதம் மாதம் வட்டி கட்டுற மாதிரி சில பிரச்சனைகள் இப்போ லாக் ஆகிற மாதிரி மாட்டிக்குவீங்க. எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வேலையெல்லாம் கிடச்சிருங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையெல்லாம் கிடச்சிரும். அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சரிங்களா? பொதுவாக சொல்லணுன்னா இந்த மாதம் சில குழப்பங்களும் சில பிரச்சனைகள் நிறைந்த மாதமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ரெண்டுமே வேலை செய்யும். பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும், நல்லதும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா புதன் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துக்கு மாறினால புத்தி தெளிவாக இருக்காது, தடுமாறுவீங்க. ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ஒரு தெளிவான ஆளாக இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. ஆனால் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிட முடியாது. அதனால் சில மனக்குழப்பமும் மன அமைதி இல்லாமல் போகிறது, சில பிரச்சனைகள் வர்றது, ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வரும். அதனால் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா புதன் வேறு ஒரு பக்கம் வக்கரமாக இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு துலாம் ராசியில் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. சரிங்களா? ஆள் மாதிரி உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துலலாம். சரிங்களா? வேலை சுமை, வேலை பளு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. கொஞ்சம் மன அழுத்தம் இந்த மாதம் வந்துட்டு போகும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. சரிங்களா? பிரச்சனை இருக்கும் தான், ஆனால் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசி மேலே குரு இருக்கிறனால எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். சரிங்களா? ஒரு ஒளி கிரகம் உங்கள் ராசி மேலே சம்மந்தப்பட்டாலேங்க பிரச்சனை சமாளிக்க முடியும்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதம் குரு மறுபடியும் வக்கரமாகி டிசம்பர் 5ஆம் தேதியே கார்த்திகை 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கே வர்றாரு. அப்போ பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்க முடியும். உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்தால் கூட அதெல்லாமே உடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். கெட்ட தசாபுத்தி, நெகட்டிவான கிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறவங்க தான் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் சமாளிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? இந்த மாதமில் ஈஸியாக பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸியாக சமாளித்து வெளியே வரக்கூடிய மாதமாக தான் நிச்சயமாக அந்த கார்த்திகை மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு அமையும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.